டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே உங்க மைண்டுக்கு வரது என்ன? ஸ்கூல்ல தான் இந்த வார்த்தைய நெறைய கேட்டிருப்போம். டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும், கரெக்ட்டா ஹோம்வொர்க் முடிக்கணும், கிளீன் யூனிஃபார்ம், கிளீன் ஷூஸ் போட்டிருக்கணும், சரியா ஹேர் கட் பண்ணியிருக்கணும்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி நெறைய பேருக்கு தோணியிருக்கும். டெய்லியும் இதே மாதிரி இருந்தா போர் அடிக்காதான்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனா டிசிப்ளின் தான் நமக்கு ஃப்ரீடம் தருதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எப்படின்னு ரயன் சொல்றாரு. செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா நம்ம மிலிட்ரியில இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கேரக்டருக்கு, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு அதை தினமும் ஃபாலோ பண்றோம்னா அதுதான் டிசிப்ளின். நம்ம வாழ்க்கை, நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகளுக்கு நாம பொறுப்பா இல்லாம இருந்தா நம்மளோட சூழ்நிலை, நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அங்க நம்மளோட ஃப்ரீடமை தொலைச்சிடுறோம். நம்மள பத்தின புரிதல் இல்லாம இருக்கும்போது நாம மத்தவங்கள காப்பி பண்ணுவோம். அங்க நம்மளோட சுயத்தை இழக்கிறோம். நமக்கு ஏத்த மாதிரி சில கட்டுப்பாடுகளோட சில ரூல்ஸ் வச்சுட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கைய முழுசா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த சில ரூல்ஸ், ரொட்டீன் எல்லாம் முதல்ல ஒரு வட்டத்துக்குள்ள நம்மள சுருக்கிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவே நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களை அந்த வட்டத்துக்குள்ள வரவிடாம தவிர்த்திடும். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடமை தரும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு ஒரு ரொட்டீன் இருந்தா நைட்டு சீக்கிரம் தூங்கணும் இல்லையா? அப்போ லேட் நைட் பார்ட்டிஸ், செகண்ட் ஷோ, மூவி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு வாட்டி 2 வாட்டி கம்பல் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சிட்டா ஒரு கட்டத்துல நம்ம ரொட்டீனை தெரிஞ்சு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்க நாம ஃப்ரீ ஆயிடுறோம். ஹெல்த் ஸ்பாயில் ஆகாது. நெக்ஸ்ட் டே நம்மளால பெஸ்டா வேலை செய்ய முடியும்.